ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தற்போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டினர் போலவும், தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷித்தார்கள். ஆனந்தரங்கர் வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. வரலாற்று ஆசிரியர் ஒரு நிகழ்வை விளக்குகிறார் என்றால், கேட்பவர் அந்நிகழ்வை பற்றி எவ்வினாவும் எழுப்ப தேவையில்லாத வகையில் விரிவான விளக்கத்தை தந்திடுவர். அவ்வாறே ஆனந்தரங்கரும் தம் நாட்குறிப்பில் ஒரு நிகழ்வு எந்த ஆண்டு, எந்த திங்கள், எந்த கிழமை, எந்நேரம், எவ்விடத்தில் நிகழ்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர் மீது பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகை இட்டது முதலானவற்றை வரலாற்று ஆசிரியர் போன்று ஆனந்தரங்கர் தம் நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. மதினா நகரில் இமயமலைக்கு ஒப்பு என கூறத்தக்க அளவில் மாட மாளிகைகள் உயர்ந்து விளங்கின. கடை வீதியில் எழுந்த மக்கள் ஒளி கடலோசை என எழுந்தது. ஒரே சீராய் அமைந்த வீதிகள் பூமியை அளப்பன போல நீண்டு தோன்றின. இவ்வாறு மதினா நகரம் ஒரு மாளிகை நகரமாய் விளங்கியது. நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. நெருங்கின நெருங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆ, நெருங்கு பகுதி இன் இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்சு விகுதி. இறங்கி இறங்கு பகுதி இறங்கு கூட்டல் ஈ, இறங்கு பகுதி ஈ வினையச்ச விகுதி. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் என்னும் செல்வமே பழுத்த சேநகர். இப்பாடலடிகளில் ஒளிர காய்ந்தது எது, பழுத்தது எது? இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆதம் நபி காலத்தே அரும்பி மலர்ந்தது. அதன் பின் வந்த நபிகள் வழியாக காய்ந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் முழுமையாய் பயன்தரும் வகையில் பழுத்தது. கலைவாளர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? கலைவாளரும் மறையவரும் தம் மனதில் எண்ணுகின்ற இப்பொருளும் கிடைக்கும் என்னும் அளவிற்கு மதினா நகர் பொருள் வளம் பெற்று திகழ்ந்தது. மறுவில்லாத அரசென இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. உவமை குற்றமில்லாத அரசு. உவமேயம் மதினா நகரினை ஆளும் அமைப்பு. உவமொருபு என விளக்கம். பகை, வறுமை, நோய் முதலான தீமைகள் இல்லாத நாடே குற்றமில்லாத அரசு நடைபெறும் நாடாகும். அதுபோல களங்கம் இல்லாத சான்றோர்களால் புகழத்தக்க ஆட்சியினை கொண்டு விளங்கியது மதினா நகர் என்பதாகும். படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? படைக்கு பாதுகாப்பாய் இருப்பவை அஞ்சாத வீரம், பழிக்கு அஞ்சும் மானம், முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்லுதல், மன்னனால் இவன் தகுந்தவன் அறியப்படுதல் ஆகிய நான்குமே ஆம். இலைத்தாக முள்மலரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணியாகும். அணி விளக்கம். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையை கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்து பிரிது மொழிதல் அணியாகும். விளக்கம். களைந்து எறிய வேண்டிய முள் மரத்தினை அகுது இளையதாய் இருக்கும்போதே களைந்தெறிய வேண்டும். அது வளர்ந்து முற்றி வைரமுடையதாய் ஆனபின் களைய முற்பட்டால் களைபவரின் கைகளை அழித்துவிடும். குறளின் நேர்பொருள். இதன் மூலம் அழிப்பதற்குரிய பகைவர் வலிமையற்றவராய் இருக்கும் போதே அவர்களை அழித்துவிட வேண்டும். வலிமை பெற்றவன் அவர்களை அழிக்க முற்பட்டால் அவர்கள் நம்மை அழித்துவிடக்கூடும் என்னும் கருத்தை பெற வைத்தலால் இஃது பிரிதுமொழிதல் அணியாகும். மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியவற்றினை பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? மருந்து பற்றி திருக்குறள் கூறுவது, ஒருவர் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அதற்கு உரிய அடையாளங்களால் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் உண்டானாயின் அவன் உடலுக்கு மருந்து என வேறு வேண்டுவது இல்லை. அவன் நோயில்லாமல் வாழ்வான்.
மருத்துவர் பற்றி திருக்குறள் கூறுவது, மருத்துவன் நோயாளியினிடம் தோன்றியிருக்கின்ற நோய் என்னதென்பதை குறிகளால் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அந்நோய் தோன்றுதற்குரிய காரணத்தை ஆராய்ந்து தெளிதல் வேண்டும். அதன் பின் அந்நோயை தீர்க்கும் வழியினை ஆராய்ந்து முடிவு செய்து அம்முறைகள் தப்பாமல் பயன் கொடுக்கும் வகையில் மருத்துவம் செய்தல் வேண்டும். மருத்துவம் பற்றி திருக்குறள் கூறுவது, ஆயுள் வேத மருத்துவ முறைகளை கற்றறிந்தார்கள் நோயாளியின் அளவையும் அவனை அடையும் நோயின் அளவையும் அதை தீர்க்கக்கூடிய கால அளவையும் நன்கு ஆராய்ந்து நோய் தீர்க்கும் செயலில் ஈடுபடுவனாக. ஒருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக பக்குவிடும். இக்குறளில் உருவக அணி அமைந்துள்ளது. இக்குறளில் பொருள், வறுமை கடலை கடக்க ஒருவன் கைகொண்ட இரத்தலாகிய காவல் இல்லாத படகு அதன் கண் செல்லும்போது கரத்தல் என்னும் பாறை தாக்குமாயின் பிளந்துவிடும் என்பதாகும். இக்குறளில் இரத்தலை படகாகவும் கரத்தலை பாறையாகவும் உருவப்படுத்தி கூறியதால் இது உருவக அணியாகும். இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் நாகரம், வேசரம், திராவிடம் என்பனாகும். உலகமாதேஸ்வரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது? சோழ பேரரசர்களின் ஆட்சியில் அரசு பணிகளில் பெண்கள் இருந்தமை உலகமாதேஸ்வரம் கோவில் கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம். ராசராசனின் பட்டத்தரசி உலகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் உலகமாதேஸ்வரம் என்று வழங்கப்படுகிறது. அக்கோவிலில் உள்ள கல் ஒன்றில் எருத குஞ்சர மள்ளி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையாள் காடான் நூற்றின்மறையும் அதிகரிச்சி எருந்த குஞ்சர மள்ளியையும் என்று அக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே கோவிலில் 1ஆம் ராஜாதிராஜன் காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டில் அதிகாரியாய் பணியாற்றிய சோமயன் அமிர்தவள்ளி பற்றிய குறிப்பு உள்ளது. பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? பிரஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள். பிரஸ்கோ ஓவியங்கள் சுண்ணாம்பு காரை பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் நுட்பமாக வரையப்படும் பழமையான ஓவியங்கள். அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் இவ்வகையைச் சார்ந்தவையாகும். கற்றளி கோவில்கள் கல் குட்டல் தாளி கற்றளி. செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவதைப் போல கருங்கற்களை அடுக்கி கட்டும் கோவில் கற்றளி கோவில் எனப்படும். இது 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவமாகும். மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியன கற்றளி கோவில்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். முழுமையாக கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கற்றளி கோவில்கள் தஞ்சை பெரிய கோவில் ஆகும். உணவும் உறக்கமும் அணில் கனவாம். உங்கள் கனவை உங்கள் சொற்களில் விளக்குக. எளிய உயிர்களுக்கு எளிய கனவுகள் இருப்பதைப் போல பள்ளியில் பயிலும் மாணவராகிய எங்களுக்கும் சில கனவுகள் உள்ளன. கிழியாத பாடப்புத்தகம். அடிக்கடி பயன்படுத்தினால் கிழிந்துவிடாத தன்மையுடையதாய் எனது பாடப்புத்தகம் இருக்க வேண்டும் என்ற கனவு. அழுக்காகாத உடை. பள்ளிக்கு வந்து மைதானத்தில் நண்பர்களோடு விளையாடிவிட்டு வீட்டுக்கு செல்கையில் ஆடையில் உள்ள அழுக்கு பற்றி அம்மா திட்டுவார். எனவே எவ்வளவு விளையாடினாலும் அழுக்காகாத உடை வேண்டும் என்ற கனவு. பள்ளிக்கு மிதிவண்டி. சிறிய அழகான புதிய மிதிவண்டியில் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற கனவு. விளையாட்டு சாதனங்கள் கொண்ட அழகான விளையாட்டு கூடம் வேண்டும் என்ற கனவு. சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாய் குற்றாலக்குறவஞ்சி கூறுவன யாவை? நிறைந்த கூந்தலை உடைய பெண்களுக்கு குறி சொல்லி வந்த குறத்தி, சிவப்பு தண்டை, பாடகம், கெச்சம், கழாழி முதலான பெண்கள் அணியும் அணிகளை பரிசு பொருளாய் பெற்றதாக குற்றாலக்குறவஞ்சி குறிப்பிடுகிறது. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும்போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளர் உணர்த்துவது யாவை? சிவபெருமான் சுடுகாட்டில் வசித்தாலும் புலித்தோலை ஆடையாக உடுத்தாலும் தாயும் தந்தையும் பற்று உறவுகள் இல்லாமல் இருந்தாலும் உலகனைத்தும் கற்புடியாக்கும் திறமுடையவர் என்னும் பெருமை இந்த உரையாடலில் வெளிப்படுத்துகின்றன. நஞ்சனை தான் உண்டு அமுதத்தினை தேவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பெரியோன் சிவபெருமான் பிறர்க்காக உயிரும் கொடுக்கும் பண்பு உயர்ந்தது.
இறைவன் அத்தகைய உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தி மனிதர்களுக்கு வழிகாட்டினான் என்பது பெண்களின் உரையாடலில் வெளிப்படுத்தும் செய்தியாகும். நாயினும் தாழ்ச்சியுடையாரை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்துவதோடு தனது திருவடிகளால் வானுலகும் தேவர்களுக்கு ஆனந்தம் அளித்தவள் சிவபெருமான் இறைவனின் கருணை குணமும் செயலும் அவர்தம் பெருமை இப்பாடலில் சுட்டிக்காட்டப்படுகின்றன. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. வான வேடிக்கை விடுபவன் நாளிக்குள் மிக குறைந்த அளவே மருந்தை செலுத்தி கெட்டித்து வெடிக்கச் செய்ய வைப்பான். ஆனால் அளவில் சிறியதாகிய அம்மருந்து வெடிக்கும்போது வர்ண ஜாலங்களுடன் தோன்றும் காட்சி கண்ணை கவரும். ஜீவானந்தம் மேடையில் பேசும்போது சிறிதளவு கருத்துக்களை எடுத்துக்கொள்வார். ஆனால் அவர் மேடை ஏறி பேசும்போது வான வேடிக்கை நிகழ்வதைப் போல வர்ணஜாலங்களும் வண்டங்களும் குடையும் மாலையுமாக இறங்கி வரும். அவ்வாறு எளிமையும் பேரழகும் கொண்ட பேச்சுக்கு சொந்தக்காரர் ஜீவானந்தம் என்பது கருத்தாகும். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? ஜீவா மேடையில் பேசும்போது வெளிப்படும் உத்திகளும் பேச்சை அமைத்திடும் அழகும் புதுமையும் நளினமும் மிக்கவையாகும். பேச்சுக்களை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள விதிகளை ஜீவா ஒருபோதும் பின்பற்றியதில்லை. ஜீவா யாரையும் பின்பற்றி அந்த பாணியில் பேச மாட்டார். தமது பேச்சுக்களையை அவர் பிறரிடம் கற்றதுமில்லை. நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து பேசியவர் அவர். பேசும் விஷயத்தை கலைநோக்கத்தோடும் கற்பனை திறத்தோடும் வெளிப்படுத்தி வெற்றி கண்டார். உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. இடம் கொலை தண்டனை விதிக்கப்பட்டு கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்ட உதாரணம் அங்கு கூடியிருந்தோரிடம் சில சொற்கள் பேசினான். யானறிந்த தமிழை என் மரணத்திற்கு காரணம் என மக்கள் தமிழை இழுக்கழுவார்களோ மக்களே மாசு இல்லாத உயர்ந்த தமிழை உயிராக போற்றுங்கள் என்று வேண்டினான். பொருள்: உயர்ந்த தமிழை உங்களின் உயிராக போற்றுங்கள். விளக்கம்: நான் தமிழறிந்தவன் என்பதால் வேந்தன் தன் மகளுக்கு கவிதை கற்பிக்க அழைத்தான். நான் தமிழ் கவிஞன் என்பதால் அமுதவள்ளியும் என்னை காதலித்தால் அமுதம் என்று பாராட்டப்படும் தமிழ் எனது மரணத்துக்கு காரணமானது என்று இச்சமுதாயம் நினைத்திடுமோ என்று தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு பழி வந்திட சகிப்பேனா? மக்களே, உங்களை ஒன்று வேண்டுகின்றேன். மாசு இல்லாத உயர்ந்த தமிழை உங்களின் உயிராக போற்றுங்கள். இதுவே எனது வேண்டுகோளாகும் என்று முழங்கினான் உதாரணன். செந்துறை பாடான் பாட்டுத்துறை துறையை விளக்கம் எழுதுக. உலகில் உள்ள இயற்கை வகையால் இயன்ற மக்களை வெளிப்படுவது செந்துறை ஆகும். இது செந்துறை பாடான் பாட்டு எனவும் சொல்லப்படும். சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடு. சேரலாதனின் குடிமக்கள் பசி பிணி அறியாதவர்கள். எனவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டி தேவைகள் அற்றவர்கள். உள்நாட்டிலேயே சுற்றத்தாரோடு வாழ்பவர்கள். சீரலாதன் சான்றோர்களுக்கு அரிய பொருள்களை கொடையாக வழங்குவான். இயல்புடையவன். அவனுடைய நாட்டில் எப்போதும் விழாக்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் சேரநாடு செல்வம் வளம் மிக்கது என்பதை உறுதிப்படுத்துகின்றன.